வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரச்செக்கெண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ணப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு, நானும் சொன்னேன் யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்றாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல வந்து அவங்களே வந்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்காங்க. நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் பாருங்க. இவர் பேர் வந்து ஹரி, இவர் பேர் வந்து சண்முகம். வணக்கம். ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் நான் வந்து வாங்கினேன். இப்ப இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வந்து மரச்செக்கெண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஹாய். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மரச்செக்கெண்ணைக்கும் அந்த கடல் எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபர்ஸ்ட் மரச்செக்கு என்ன? நார்மல் ஆயில் அதுக்கும். ஆக்சுவலா இது இங்கிலீஷ்ல வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து ஹாட் ப்ரெஸ்ட் ஆயில் சொல்லுவாங்க. நார்மலா இப்போ வரது எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் சொல்லுவாங்க. ரீஃபைண்ட் ஆயில் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் இப்போ சந்தையில் வரக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். எப்படின்னா ஹாட் ப்ரெஸ்ட் மெத்தட் எப்படின்னா ஒரு டெம்பரேச்சர்ல எல்லா சீடுமே எடுத்து ஒரு 300 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ், அதுல இருக்கிற வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா சத்துமே அதுல வந்து இதுவாயிடுது. இப்போ அந்த மாதிரி பண்றதுனால அதுல இருக்கிற ஃபில்டர் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு 2 தடவை ஹீட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு எண்ணெயும் சேர்த்து கலக்குறாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்றதுனால சீப்பாக கொடுக்க முடியுது ஒன்று. இது கொடுக்கறதுனால வந்து எண்ட் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் வருது. மேஜரான ஹார்ட் டிசீஸு, அப்புறம் இப்போ வர எலும்பு தேய்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், இது மாதிரி நிறைய நோய்களுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலில் நடக்கிற கலப்படம் தான். இது நிறைய ஆய்வாளர்களும் சரி, நிறைய மருத்துவர்களும் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போது நீங்கள் ஹாட் ப்ரெஸ்ட் அதை ரீஃபைண்ட் ஆயிலை முடிஞ்சவர்களும் தவிர்த்துட்டு நல்ல மரச்செக்கு எண்ணெயை எங்கே கிடைக்குதோ பார்த்து அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரச்செக்கு எண்ணெய்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் எந்த ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகாத ஒரு கான்செப்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் இருக்கோ அந்த சீட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடலையா இருந்தாலும் சரி, எள்ளா இருந்தாலும் சரி, அது தேங்காய் பருப்பா இருந்தாலும் சரி, அது என்ன நியூட்ரிஷன் இருக்கோ அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும், அது அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் விஷயமே. இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அந்த நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டைரக்டா எடுக்க முடியும். அந்த மாதிரி எண்ணெய் அப்படிங்கறதே முன்னாடி வந்து வேற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மருவி தானே இப்படி வந்தது. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா முதல்ல ரொம்ப சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழகம், இந்த சுற்றி இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண ஒரு எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். முதல்ல எந்த எண்ணெயாக இருந்தாலுமே சரி அது நெய்யின்னு தான் வந்து சொல்லுவாங்க. நெய், அதாவது திரவமாக நீங்கள் எதை சமையல் யூஸ் பண்ணாலுமே நெய் தான் சொல்லுவாங்க. அதை வந்து காலப்போக்கில் அதிகமான பயன்பாட்டு வந்து எண்ணெய் தான் அதிகமாக உபயோகத்தில் இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் எண்ணெய்னு பேர் மாறிடுச்சு. இப்போ அந்த எண்ணெய்க்கான பேரே எண்ணெயில தான் வந்திருக்குன்னா அவங்க காலப்போக்கில் தமிழ்நாட்டுக்கு உகந்த வெப்பநிலைக்கு தேவையான எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான். அந்த எண்ணெய்னு பேர் மாறினதுக்கு அப்புறம் அதை எண்ணெய்ன்னு சொல்றத தவிர்த்துட்டு நல்லெண்ணெய்னும் பேர் மாறிச்சு. ஏன்னா அதுல இருக்கிற குணாதிசயங்கள் அவ்வளோ இருக்கு. நல்லெண்ணெயில இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதுல இருக்கிற நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ், அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து இதுக்கும் வந்து எண்ணற்றவை. குயின் ஆஃப் ஆயில் சொல்லிட்டு அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எண்ணெய்களின் ராணின்னு அழைக்கப்படுறது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் பெனிஃபிட் 1-2 கிடையாது. அதை வந்து இன்டேக் பண்றதுலயும் நிறைய பெனிஃபிட் வரும். நீங்க சாப்பிட்றதுலயும் அவுட்டேக், பாடி மசாஜ், நீங்க இப்போ ஐடில அதுவும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து பாடி வந்து டைரக்டா கண்ணிலே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டம் வந்து கண்ணிலே பார்த்துட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஹீட் வந்து கண் வழியாவே உடம்பு ஃபுல்லாவே இதுவாகும். அதை நைட்ல வந்து ஒரு சின்ன ஒரு டிராப், ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு டிராப் எடுத்து கண்ணில் வந்து தடவிட்டு நைட்டு படுத்துட்டாங்கன்னா போதும். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன விஷயம் தான் அது. இதெல்லாம் டிப்ஸ் வேணும். இந்த இல்ல இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பாட்டி கிட்ட, நம்ம வீட்டு பாட்டி கிட்ட உட்காந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. இப்ப அந்த புரிதலும் அந்த பயன்பாடுகளும் இல்லாதனாலதான் வந்து மக்கள் வந்து மத்தவங்களை நம்பி போறாங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப டாக்டர் ஒரு சின்ன விஷயத்துக்கு போறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட பேசாததுதான். கரெக்ட். இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியில் தான் நான் பார்த்தது. இப்போ அதுக்கு ஒரு காமெடி நிகழ்ச்சி தான் அது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லீவுன்னு வந்ததுன்னா வந்து பாட்டி வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா ஒரு லீவுன்னு வந்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க.
இப்போ ஒரு சின்ன விஷயம்னா ஒரு நோய்க்கு எல்லாம் அதிகமா பாட்டிகிட்ட போய் பாட்டி வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து முதல்ல பாட்டி வீட்டுல பிறந்தாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன காமெடியா சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல இருக்கிற உள்ள அர்த்தங்கள் நிறையவே இருக்கு. அது ஒரு சில அர்த்தங்கள் சர்வமா புரிய முடியாது. நல்லெண்ணெய் நீங்க நிறைய சொன்னீங்க. நல்லெண்ணெயில வந்து ஆயில் புல்லிங் பண்றாங்கல்ல, அது எப்ப பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால என்ன பெனிஃபிட்? அதாவது ஆயில் புல்லிங் அப்படின்னாலே இப்போ நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு. இன்னைக்கு உள்ள மக்கள் நிறைய பேர் ஆயில் புல்லிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இருக்கு. இப்ப காலையில எந்திரிச்சு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, பல்ல விளக்கிட்டு பண்ணணுமா, பல்ல விளக்காம பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. அதாவது இன்னைக்கு நம்மளோட சமையல் முறைகள், நம்மளோட உணவு முறைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் இயற்கை குணங்களை நம்ம சாப்பிட்டு இருந்ததுனால நமக்கு வந்து வாய் துர்நாற்றங்கள் இதெல்லாம் வந்து இல்லாம இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம வெளியில போறோம், ஒரு வெளியில போய் கிடைக்கிறது சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் குணாதிசயங்கள் எல்லாமே மாறுது. ஸோ அதனால வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வாயில வந்து துர்நாற்றங்கள் எல்லாமே வருது. ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க பல்ல விளக்கிட்டு தான் வந்து ஆயில் புல்லிங் பண்ணணும்ன்றது கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பல்ல விளக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் 2 இல்ல 3 டீஸ்பூன் நம்ம வாயில வச்சுட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு, அதாவது மேல கீழே சைடு எல்லா சைடும் நல்லா கொப்பளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே துப்பிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி இதை பண்ணணும். இதோட பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 4 மாசம் தொடர்ந்து பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடல்ல உள்ள எல்லா விஷயங்களும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது உங்களாலே அறிய முடியும். இது ஒண்ணுமே வந்து ஒரு மண்டலம் சொல்ற மாதிரி பண்ணாதான் வந்து அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குமே. ஒரு 2 நாள் 3 நாள் எதுவுமே தெரிஞ்சிடும். கண்டிப்பா நீங்க சொன்னதுனால இனிமேலாவது எல்லாரும் ஆயில் புல்லிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப கடல் எண்ணெயில வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கடலை வேர்க்கடலைனாலே. இப்ப நீங்க உங்க எண்ணெயில வந்து கொழுப்பு வந்து கம்மின்னு சொல்றீங்க. இல்ல, இது வந்து கொழுப்பு கம்மி நான் சொல்லல, கொழுப்பு இருக்கு. என்ன கொழுப்பு தான் பார்க்கணும். நல்ல பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. அதாவது பேட் கொலஸ்ட்ரால்னா முழுமையான கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ரவுண்ட்ல இருக்கும். முழுமையான கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கேப் எதுவுமே இருக்காது, அது போய் அடைச்சிக்கும். இது வந்து முழுமை அடையாத கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொழுப்பு இருக்கு, அதுதான் வந்து குட் கொலஸ்ட்ரால். அது என்னன்னா ஒரு ஆஃப் ரவுண்டு மாதிரி இருக்கும், ஆஃப் கொப்பரை மாதிரி வச்சுங்களேன், ஒரு ஆஃப் தேங்காய் மூடி மாதிரி வச்சுங்களேன். அதுல வந்து பட்டுது. இப்ப நம்ம ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இருக்கு, இல்ல ஒரு இந்த எண்ணெய் சர்க்குலேஷனும் ஒன்று இருக்கு நம்ம உடம்புல இருக்குன்னா அந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணணும்னா இப்படி ஆஃப்ல இருக்கும்போது தட்டி வெளியே வந்துடும். அது வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து இதுதான் முழுமை அடைஞ்ச கொழுப்பு, முழுமை அடையாத கொழுப்பு. இந்த கடல் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா முழுமை அடையாத கொழுப்பு தான் இருக்கு. என்ன ஒரு வணிக திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான விளைச்சல் வந்து இந்தியாவில கிடைக்கும் கடல் எண்ணெய், கடலை பருப்பு, கடலை. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்பட்டது. ஒரு சில நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸ், காலையில வந்து டீக்கு பதிலாக இப்போ நிறைய குழந்தைங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அது இந்த காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு 60 to 80% வந்து இந்த கடலை தேவைப்படுது. அதனால என்ன ஆகும்னா வணிகத்துக்காகவே இத கொழுப்புன்னு மக்களிடையே குறைக்கணும். இதை இவங்க யூஸ் பண்றது ஒரு கான்செப்ட உருவாக்கி அது குறைச்சா மட்டும் வணிகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா இதை வந்து இது பண்ணிட்டு இதோட பிரைஸ் ஏத்தி இதை இப்படி தராங்க. ஆக்சுவலா இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை தான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இந்த ஒரு வணிகத்துக்காக தான் அந்த வந்து இது கொழுப்பு, இது வந்து உங்க உடம்பு கெடுது, பேட் கொலஸ்ட்ரால், இது வந்து ரத்த அழுத்தம் அதிகம் வரும், இதய நோய் வரும் அப்படின்னு சொல்ற இதுவே வந்து சொன்னது காரணமே இதுதான் விஷயமே. ஆனா நல்லெண்ணெயில வந்து முழுமை அடையாத கொழுப்பு இருக்குது. அது வந்து ஜீரணமாகவும் ஈஸியா வந்து பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதிகமா ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து கடலெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆதி காலத்துல வந்து பார்த்தா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வர வைக்கும் போது நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். எந்த எண்ணெயா இருந்தாலுமே ஒரு நபருக்கு 4 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. அதுதான். அதுவும் இல்லாம நீங்க மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளுமே சாப்பிடலாம், ஆனா இங்க விலையை கூட பொருள் சாப்பிடலாம் தான் ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயில் நல்லது, நான் சாப்பிட்டேங்க. நிறைய பேர் வந்து அதை சொல்லுவாங்க, அது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 3 எண்ணெய் நம்ம பண்றோம், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ இதே வந்து கஸ்டமருக்கே வந்து ரெகுலரா யூஸ் பண்றாங்க. வந்து ஒரு சில கேரளா இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதையும் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க மாறுறதுக்கு மனசு வரல. ஆனா நம்ம தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா
கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுத்தையுமே மாத்தி யூஸ் பண்ணீங்க ஒரு அந்த இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ உள்ள நிலைமையில நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அதாவது விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து மக்களிடையே போய் சேர்த்தோம் அப்படின்னா விவசாயம் பெருகும். கடலை வந்து நம்ம கிட்ட அதிக விளைச்சல் இருக்கு. ஸோ அது மூலியமா பண்றதுனால நம்மளோட பொருளையே நம்ம யூஸ் பண்றதுனால விவசாயிகளுக்கும் நேரடியான கொள்முதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கடலை அரைச்சி எண்ணெயை எடுத்தோம் அப்படின்னா இதுல வர்ற இந்த புண்ணாக்க வந்து நம்ம டைரக்டா இந்த கால்நடைகளுக்குல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய மருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வெளியில போய் காசு கொடுத்து வாங்கி உரத்தை வந்து யூஸ் பண்றாங்க. மாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப இருக்கிற இந்த கடலையோட புண்ணாக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு கால்நடைகளுக்கு ரொம்பவே கம்மியாகுதுன்றது அவங்களே வந்து சொல்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்கணும், மக்கள் இன்னைக்கு வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே பார்த்தோம். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் நீங்க சொன்னீங்க, சொல்லும் போதே சொன்னீங்க, ஒரு பகுதி மக்கள் இந்தியாவும் சரி, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி மக்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்னால நிறைய பேர் வந்து அந்த ஜென்ரேஷனே இல்லாமே போயிருக்கலாம். அவங்க இன்னும் இருக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லது இல்லைன்றது ஒரு பொய்யான தகவல்ன்றது இதுலயே தெரிஞ்சு. அதுவும் இல்லாம ஆப்பிரிக்கால இதே தான். அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து அங்க தேங்காய் மட்டும்தான் விளையும். அங்க தேங்காய் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்காங்க. அவங்க ஜென்ரேஷனும் வந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு பொய்யான கருத்து. ஆனா இது வந்து அதுல வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்னா ஒரே கூடயே ஒரு கொழுப்பு தான் அது. அந்த ஒரே கூடிய கொழுப்புனாலுமே இப்போ எப்படின்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு எண்ணெய் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் திரவமா தான் இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கோல்ட் சீசன் வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா திக் ஆயிடும், கட்டி ஆயிடும். அதே மாதிரி வந்து உடல்ல போய் கட்டி ஆயிடும், இது வந்து உறைஞ்சிடும். அதனால வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஆகும், பம்ப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான கருத்து அது. நீங்க ரூம் டெம்பரேச்சரை விட உங்க பாடி ஹீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்பவுமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க உரைன்றது ஒரு தப்பான கான்செப்ட். அது வந்து தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நாங்கெல்லாம் மோர் குழம்பு பண்ணா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கூட்டு எல்லாம் பண்ணாலும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன். அதனால யூஸ் பண்ணலாம். இது சமையலுக்கு மட்டும் தானா இல்லைன்னா வந்து தலைக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாமா? அதாவது சமையலுக்கு இது வந்து உகந்த எண்ணெய் தான். ஆக்சுவலா இது எல்லாமே வந்து எடிபிள் ஆயில் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து தலைக்கும், அதாவது கடல் எண்ணெயை தவிர்த்து நல்லெண்ணையும் சரி தேங்காய் எண்ணெயும் சரி இன்டேக் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். அவுட் டேக் மசாஜ் தலையில தடவுறதுக்கு, ஸ்கின் டிசீஸ்க்கு, ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டோனிங் ஸ்கின் வரதுக்கு. அப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்திருப்பீங்க, யாராவது அடிப்பட்ட உடனே அதை தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தடவைப்பா அப்படின்னு. அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற எண்ணெயெல்லாம் கடலை இருக்கிற எண்ணெய் தடவிடாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க். முடிஞ்ச வரைக்கும் மரச்செக்கு எண்ணெய் இல்ல உங்க கண்ணு எதிர்க்க அரைச்ச எண்ணெய்களை எடுத்து தடவிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்ட்ரெச்சா இருக்கு, ஒரு இடத்துல வந்து காயம் பட்டிருக்கும், அதெல்லாம் கண்டினியூஸ் தடவினா அந்த ஸ்ட்ரெச் மார்க்கே போகும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி இப்ப வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து நீங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. எப்படி திடீர்னு வந்து மரச்செக்கு எண்ணெய் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இப்போ உள்ள நிலைமையில நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க. நிறைய லைக்ஸ், நிறைய ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு இமேஜை ஷேர் பண்றதாலையும் அதுல வந்து லைக்ஸ் போறதுனாலையும் எந்த ஒரு விஷயம் மாற போறது கிடையாது. ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இறங்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இறங்கும் போது ஓகே இவங்களே பண்றாங்க, இவங்களே இந்த விஷயத்த நம்ம எடுத்து பண்ணும் போது ஓகே என்னதான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள நேயர்கள் எங்க கிட்ட இருக்கிறவங்க வாங்கி இதை சமைச்சு சாப்பிட்டு இதோட ரியல் அந்த ஆரோமா டேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ரியல் நேச்சுரல் டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட் அவங்க ஃபீல் பண்ணும்போது தான் ஓகே சமையல் எண்ணெயில ஒரு நேச்சுரல் ஸ்மெல் இருக்குன்றதே உணர்றாங்க இன்னைக்குதான். ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது தான் எங்களுக்கே வந்து ஒரு ரியல் ஹாப்பி. ஸோ நாங்களும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ 12 hours ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கலா இருக்கும் இல்லையா அந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு ஆத்மார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்றீங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணி அவங்களே வந்து எங்க கிட்ட வந்து நல்லா இருக்கு, இது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, அதாவது டைஜஷன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதியவர்கள் டைஜஷன்னால ரொம்ப
அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர்லாம் வந்து திடீர்னு ஒயிட் ஹேர் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நிறைய ஜெல்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய வந்து க்ளோயிங் ஜெல்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயை தடவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த வார்ம் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு ஆஃப்டர் 2 months பாத்தீங்க அப்படின்னாலே உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ அழகா இருக்கும், பாக்குறதுக்கு பொலிவா இருக்கும். நீங்க ஒரு மேனேஜர் பேசும்போது கூட கொடுத்துருக்கீங்க, அதனால எல்லாரும் அதையும் ட்ரை பண்ணுவாங்க. மேனேஜர்ஸ் கிட்ட போனாலே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். உங்களோட ஃபேஸ் வந்து என்னைக்கு ஒரு பொலிவா இருந்தாலும், நீங்க ஒரு இன்டர்வியூ போனாலுமே ஃபேஸ் பொலிவா இருந்தாதான் அவங்க வந்து இது ஒரு முகத்துல தெரியும். கண்டிப்பா அதே விஷயம் தான், சிம்பிளா நீங்களே முடிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன கருப்பட்டி யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க, அது வந்து எறும்பு வரும் இல்லையா, அது நிறைய வராம இருக்கிறதுக்கு இல்ல வந்தா நம்ம எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க பிளாஸ்டிக் பாட்டில வந்து அவாய்ட் பண்ண நினைச்சிருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா இதை டிரான்ஸ்போர்ட் எங்களால அதை பண்ண முடியல. அந்த ஒரே காரணத்தை வந்து பிளாஸ்டிக் பாட்டில் திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாங்க உட்பட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை வேற ஒரு மோட்ல மாத்துக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில வந்த உடனே ஒரு நல்ல பாத்திரத்துல ஊத்தி வச்சிருது ஒரு நல்லது. அதுவும் இல்லாம ஊத்திட்டு நல்லெண்ணெய் மட்டும், நல்லெண்ணெய் கடலை மட்டும், ஏன்னா தேங்காய் எண்ணெய் அதிகமாக வராது, அதுலயும் வரும், மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே வரும். வருதா அப்படின்னு பண்ணிட்டு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி, ஒரு தட்டு மாதிரி ஒரு தட்டு ஒண்ணு எடுத்துட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு அதுக்கு நடுவுல எண்ணெய் வச்சிடலாம். இப்படி ஒண்ணு பண்ணலாம். அப்படிலாம் சால்ட் இருக்குல்ல, சால்ட் எடுத்துட்டு சுத்தி கொட்டிட்டு அதுக்கு மேல கூட எண்ணெய் வச்சிடலாம். அது மாதிரி பண்ணீங்கன்னா எறும்பு வரது மோஸ்ட்லி இப்ப நாங்க யூஸ் பண்றதுல எறும்பெல்லாம் வரல. இது சில பேர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு கேட்க கூடாது, அதான் நம்ம எல்லாமே சொல்லிடலாம். ஆக்சுவலா நம்ம இயற்கை எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து நல்ல பொருளா இல்லையான்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லிடும். இது வந்து நீங்க வந்து ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து ஓப்பன்ல வச்சாலும் மரச்செக்கெண்ணெய், உண்மையான மரச்செக்கெண்ணெய், நிறைய செக்கு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நிறைய கலப்படமும் இருக்கு. நீங்க இதை மூணுத்தையுமே வாங்கி ஒன்னா வச்சுட்டு எறும்பு கிட்ட கூப்பிட்டு சைட்ல நீங்க வச்சுட்டு ஒரு நாள் நைட் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது உண்மையான எண்ணெயா கலப்படமான எண்ணெயான்னு சொல்லிட்டு. நீங்க யாரையுமே கேட்கணும் கூட அவசியம் இல்லை, அந்த எறும்பு சொல்லிடும். இப்ப வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஆக்சுவலா ஒரு இணையதளம் இருக்கு, நம்ம வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம். அது வந்து standardcoldpressedoil.com. நீங்க அதுலயும் வந்து டைரக்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரியும் இப்போ பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பீப்புளுக்கு வந்து முன்னாடியே பே பண்ணாலும் இல்ல கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி பண்ணாலும் அதுவும் ஆப்ஷன் இருக்கு. இப்போ உங்களோட டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடலாம், அந்த வெப்சைட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர். ஆக்சுவலா ஏற்கனவே நான் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் திருப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஃபோன் நம்பரும் வெப்சைட் அட்ரஸ் அந்த இதுவும் கொடுத்துடுறேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து மரச்செக்கெண்ணெய்னா என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நாங்க வந்து அடுத்த எபிசோட்ல வந்து கூடிய விரைவில் முடிஞ்ச மட்டும் நாங்க வந்து அந்த இடத்த பண்றது எப்படி அப்படிங்கறத நாங்க காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நாங்க இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம்.